அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் பையர்ஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டர் பையிங் சீக்ரெட்ஸ்ன்றதுல இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வரிசை வீடியோ பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம கிரிப்டோலையும் கோல்ட்லையும் என்ன நடந்திருக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நல்லா பாருங்கள். நான் வந்து கிரிப்டோ கோல்டுக்கு வந்து நான் 1 மினிட் சார்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கெங்க வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கோ நீங்கள் வந்து 1 மினிட் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் நீங்கள் 3 மினிட்ஸ் கேண்டில் எந்த கேண்டிலுமே ஒர்க் ஆகும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக எக்ஸிட் ஆகணும் கரெக்டான டயத்தில் அப்படின்னா நீங்கள் 3 மினிட்ஸ் கேண்டில் 1 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிரிப்டோவில் நான் மார்னிங் 5:30 இங்கே தான் அந்த பிளாக் வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் டைம். இங்கேக்கும் ஒரு 80 பாயிண்ட்லாம் கிடையாது, 60 பாயிண்ட் வரைக்கும் லாஸு. 80 பாயிண்ட் கூட வச்சுக்கோங்க. இங்கேக்கும் டார்கெட் 2 டைம் மீட் ஆயிருக்கா. அந்த 80 பாயிண்ட் இங்கே 300 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கா. நம்ம 2 டைம்ஸ் 3 டைம் டார்கெட் மீட் ஆயிடுச்சுன்னா வெளில வரணும். அதுக்கு மீறி நான் வெளில வரலன்னா அது வந்து நான் உங்களுடைய லாஸு தான். சரிங்களா? அதே நேரத்தில் இன்பிட்வீன் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. இன்பிட்வீன் நம்ம என்ட்ரு ஆனோம்னா பெரிய லாஸில் போய் நம்ம நிற்போம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த டார்கெட்டை விட்டால் கூட நம்மளுக்கு 230 240 ருபீஸ் நம்மளுக்கு 2 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ நான் டார்கெட் தான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா 2 டைம்ஸ் டார்கெட் மீட் ஆயிருக்கு. 300 - 80 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே சிக்னல் வந்திருக்கா. இங்கே ரெட் கேண்டில்னால நம்ம கிரீன் கேண்டில் தான் என்ட்ரு ஆகும். சரிங்களா? இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து யார் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அனைத்து ரூல்ஸுமே நான் வந்து யூடியூப்ல நான் சொல்லலை. சரிங்களா? இருந்தாலும் ஒரு சில ரூல் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வரும். சரிங்களா? மொத்தமே 4 ரூல் தான் நான் யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போடுறேன். இங்கே பாருங்க, இங்கே சிக்னல் வந்திருக்கு. இங்கே என்ட்ராகும் க்ரீனில் டார்கெட் மீட் ஆகலை, கீழே வந்திருக்கு ஒரு 150 பாயிண்ட்டு. அதை விட்டால் கூட இங்கே 50 பாயிண்ட்டு உங்களுக்கு வரைக்கும். அப்போ 350 பாயிண்ட்டு 350 பாயிண்ட்டு லைவ் மார்க்கெட்டில் நான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? இது 3 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப லோட் ஆகுது, லோட் ஆகட்டும். அதே நேரத்தில் கோல்ட்லேயுமே பாருங்கள் எப்படி ஒரு ட்ரெண்டை நல்லா பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரே ஒரு சிங்கிள் தான் வந்திருக்கு. சூப்பர் ட்ரெண்டை நல்லா சூப்பராக நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே செல் வந்துருச்சு, அப்போ நம்ம வாங்க மாட்டோம். இங்கே செல் வந்திருக்கு, வாங்க மாட்டோம். அப்படியே மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க, பை வரல பாருங்க, கீழே போயிடுச்சு. இங்கே டார்கெட் தொட்டுருச்சா. இப்போ என்ன ஆகும்னா இங்கனக்குள்ள வரக்கூடிய பை சிக்னல் நம்ம வேலிடாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது மார்க்கெட்டே இப்படி தான் விளையாடும். இங்கே வந்து இது தொடும், இங்கேருந்து மேலே போய் இதை தொடும். அதே மாதிரி இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு லைன் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு டைனமிக் லைன். சரிங்களா? இந்த லைன் வந்து நீங்க இப்போ இந்த சார்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிங்கன்னா இந்த லைன் ஃபிக்ஸ்டா இருக்கும். அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லைன் வந்து மாறும். ஏன் மாறுது அப்படின்னா நாங்கள் வந்து வால்யூம் எவ்வளோ வால்யூம் பை செல்லர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து நான் வந்து இந்த லைனை மாற்றுறோம். சரிங்களா? இது வந்து பியூரா டெக்னிக்கலாக நம்ம கிரியேட் பண்ணது. சரிங்களா? இது வந்து ஏதோ ஒரு மீனிங்ல கிரியேட் பண்ணது கிடையாது. இதுவுமே டார்கெட் தான். டார்கெட் நான் போட்டிருக்கேன்னா ஓகே, 3 மினிட்ஸ் லோட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். லோட் ஆகலை. நான் அடுத்த வீடியோவில் 3 மினிட்ஸ் வீடியோ கேண்டில் என்ன ஆயிருக்குன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இதில் 3 மினிட்ஸ் என்ன ஆயிருக்கு, ப்ராஃபிட் கொடுத்துருக்கா. இங்கே பை சிக்னல், இங்கே பை பண்ணுவோம், இங்கே செல்லு 10 பாயிண்ட் கொடுத்துருக்கா கோல்டில். ஓகேங்களா? இது லைவாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கா. இங்கே டார்கெட் தொட்டிருக்கா கீழே. இங்கே ஏன் தொட்டுட்டு திரும்பணும், ஏன் கீழே தொட்டுட்டு திரும்பணும்? பின் பாயிண்டா இங்கே தொட்டு திரும்பி இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் இங்கே மார்க்கெட் மேலே போனாலுமே பின் பாயிண்டா இங்கே தொட்டுட்டு திரும்பி இருக்கா. டார்கெட் மீட்டா இருக்குங்க, மறந்துட்டோம் பாருங்க. இந்த கேண்டிலே தொட்டுருச்சு. சரிங்களா? டார்கெட் மீட் ஆகாமலாம் இல்லை, இந்த கேண்டில் நம்மளுக்கு தொட்டுருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் இது. இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. நன்றி.